ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். அதனால் நம்ம ஊர் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் போய் மாப்பிள்ளைக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். திடீர்னு பண்ண பிளானு, அதனால தான் மணி 12 மணி ஆக போகுது. இப்போ போகிறோம், இல்லைன்னா காலையிலே போயிருக்கலாம். அப்படியே இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாங்க. இப்போ 100 கிடைங்க. ஓகேங்க, பெட்ரோல் அடித்தாச்சு. அப்படியே சிட்டாக பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில். இப்போ நான் போனதே கிடையாது. எங்கே ஒரு டைம் கூட நான் உள்ளே போய் கோவில் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு சரி மாப்பிள்ளைக்கு பிறந்தநாள் ஒரு அர்ச்சனை போடுற சாக்கில் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம், நம்மளும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே அதை உங்களுக்கும் காட்டிடலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கோவிலுக்கெல்லாம் போகிற அவ்வளோ நல்லவனா நீ அப்படின்லாம் நினச்சிங்கன்னா சத்தியமாக அப்படிலாம் கிடையாது. கோவிலுக்கு போகிறேன்னா சரி மாப்பிள்ளைக்காக தான். இப்போ வாட்சி போவேன், மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, மைண்ட் சரியில்லை அப்படின்னா சர்ச்லேயோ கோவில்லையோ போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன். இந்த ரோட்டில் நம்ம ஏற்கனவே வந்திருந்தோம், ஆனால் நான் அதை விளாக் பண்ணாமல் விட்டுட்டேன். நம்ம பைக் ஆர்டிஓ பண்ணுறதுக்காக வந்திருந்தோம், ஆனால் நான் அன்றைக்கி விளாக் பண்ணலை. அப்போது ஹெல்மெட்டு கேமரா எல்லாமே இருந்துச்சு, மைக் செட்டப் மட்டும் என்கிட்ட இல்லை. அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கலாமான்ட்டு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அதில் போயிட்டுருக்கையிலே நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு, நமக்குன்னே வந்தானுங்க நிறையா பேர். அந்த சம்பவம்லாம் அப்படியே ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். அது வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கலாமா இல்லை வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:05 ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோபுரம் தான் அங்கே இருக்கிறதுலே ஹைலைட்டு, அந்த கோவில்லையே. அந்த கோபுரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோபுரத்தை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எந்த ஊரில் இருந்தாலும் சரி. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே அந்த கோபுரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன கோபுரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து நம்ம படத்துக்கு போயிருப்போம், தனுஷ் படத்துக்கு, திருச்சிற்றம்பலம்னு படத்துக்கு போயிருந்துருப்போம். அதை நான் விளாக் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் அதை எடிட் பண்ணலை. அது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வரும் இதுக்கப்புறம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் இங்கே நம்ம ராஜபாளையத்துலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 12 கிலோமீட்டர் வரும். 12 கிலோமீட்டர் தான் ரைட் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே போய் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நான் நிறைய விஷயம் அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்றுமே அந்த கோவில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த கோபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கோவிலோட கோபுரத்தை. ஆனால் பக்கத்தில் போய் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, தூரமாக நின்று பார்த்துருக்கேன். ஓகேங்க, இந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இல்லை வேறு லெவலில் இருக்குப்பா எல்லாமே. நான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க விடலை, அதனால தான் உங்களுக்கு உள்ளே உள்ளதெல்லாம் எதுவுமே காட்ட முடியல. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவில் எதுவும் நிறை குறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.